சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கேரளாவில் நிலவும் மோசமான வானிலையை கருத்தில் கொண்டு ஆகஸ்ட் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் சபரிமலைக்கு செல்லும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மாநில காவல்துறை தலைவர், தேவசம் போர்டு அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகங்களுக்கு கேரள உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கேரளாவின் பல்வேறு இடங்களில் அதீத கனமழை பெய்து வருகிறது. பல்வேறு இடங்களுக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வரும் சூழலில் வருகின்ற ஆகஸ்ட் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் மோசமான வானிலை நிலவும் என்று கூறப்பட்டிருக்கும் நிலையில் இதை கருத்தில் கொண்டு சபரிமலைக்கு வரக்கூடிய மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், கேரள உயர்நீதிமன்ற உத்தரவின் விவரங்கள் என்ன? பலி தர்ப்பணம் அப்படின்ற பெயர்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றதுதான் இன்னும் சில நாட்கள்ல கேரளா மாநிலத்துல நடக்க போகுது. லட்சக்கணக்கான பக்தர்கள் நதிக்கரை ஓரங்கள்ல தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வாதான் இது இருக்கும். அது மட்டும் இல்லாம முக்கிய கோவில்களுக்கும் அந்த நேரங்கள்ல பயணம் மேற்கொள்வாங்க. இந்த சூழல்ல தான் இப்போ கேரளா உயர் நீதிமன்றத்துல ஒரு மிக முக்கியமான மனு அப்படின்றது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பக்தர்களுடைய ஐயப்ப தேவசம் போர்டு உள்ளிட்ட முக்கியமான கோவில் தேவசம்க்கு கேரள உயர் நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க. பக்தர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், தேவையான நடவடிக்கைகளை எடுத்து தரணும். அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம், உள்ளூர் நிர்வாகம் போன்றவைகளும் உடனடியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வரக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பான முறையில அவங்க அந்த வழிபாடு நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் இது எல்லாத்தையுமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம செய்து தரணும் அப்படின்ற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. பம்பை ஆகட்டும், இல்லாட்டி ஒரு அழுதா, இந்த மாதிரியான முக்கியமான நதிகளும் சரி, இப்ப பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய வயநாடு, அதே மாதிரி கோழிக்கோடு, இந்த மாதிரியான முக்கிய மாவட்டங்கள்லயும் சரி, நதிக்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு உடனடியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சு தரணும் அப்படின்ற உத்தரவை கேரள உயர்நீதிமன்றம் இப்ப பிறப்பிச்சிருக்கிறாங்க. புகழொலி, ஆகஸ்ட் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.